வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த காலகட்டத்தில் ஒரு பிரபல நடிகையாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி மனநல பாதிப்பால் தெருக்களில் சுற்ற ஒரு சோகம் அதிர்ச்சி நடந்த இந்த பின்னணியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேற்கு வங்காள மாநில பூர்பான் பர்தமான்ற மாவட்டத்தில் இருக்கிற அமிலா பஜார் பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது பெண் தான் ஒருவர் ஷார்ட்ஸ் கருப்பு முழுக்கை சட்டை அணிஞ்சு சாலையோரத்தில் உட்காந்துருப்பாங்க. அவர் தொடர்ந்து நான் ஒரு நடிகைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லியே நிறைய பேர் அவங்கள பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யாருன்னு சொல்லி அங்கே இருந்தவங்க கூகுளில் தேடி பார்த்தப்ப தான் அந்த மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி கிடச்சிருக்கு. கையில் பேனாவும் ஒரு நோட்டும் வச்சுருந்த அந்த பெண் ஆங்கிலத்திலும் பெங்காலிலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நடிகைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அவரோட நடத்தையை பார்த்த எல்லாருமே அவரோட மனநிலை சரியில்லைன்னு தான் நினச்சிருக்காங்க. சந்தேகத்துக்கிடமான ஒருத்தர் தான் அவர் சொன்ன பேரை ஆன்லைனில் தேடியிருக்காங்க. அந்த பெண் வேறு யாருமே இல்லை, முன்னாள் பெங்காலி திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகர் சுமிஹர் சௌத்ரி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் பெங்காலி சினிமாவில் நன்கு அறியப்பட்ட ஒரு பிரபலமான முகமாக இருந்தவங்க தான் நடிகை சுமிஹர் சௌத்ரி அவர்கள். ஸ்ரீஜித் முகர்ஜி இயக்கிய தித்வியோ புருஷ் அப்படிங்கிற ஒரு கிரைம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் காசி கதா ஏகோ ஷாகான்ற இருமொழி படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இதில் பாலிவுட் ஜாம்பவான் நஸ்ருதீன் ஹாலுவுடன் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் தும்மி ஆஷே பாசே தக்லேன்ற ஒரு தொலைக்காட்சி தொடர்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் தனி அடையாளத்தையும் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இவங்க சின்ன திரையிலும் வெளித்திரையிலும் நடிக்கவே இல்லை. கொஞ்ச நாளாக சினிமாவிலேருந்து முற்றுமே விலகி இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் மேற்கு வங்காளத்தில் இருக்க அந்த தெருவில் ஆதரவின்றி இப்போது அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு நடிகைங்கிறத உள்ளூர்வாசிகள் தெரிஞ்சதுமே அவர்கள் போலீஸாருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. அவர்கள் உடனடியாக வந்து நடிகை சுமிஹர் சௌத்ரியை மீட்டுட்டு போய் ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் சேர்த்துருக்காங்க. நடிகை சுமீதி அவர்கள் கொல்கத்தாவோட பெகாலா பகுதியை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க ஏன் இங்கே வந்தாங்க, அவருக்கு என்ன ஆனதுன்ற பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. போலீஸார் அவர்கிட்ட விவரங்கள் கேட்டப்ப விவரங்கள்லாம் கேட்டப்ப அவங்க முரண்பாடான பதில்களை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் பெரிய நடிகர்களோட நடித்தவரின் பிரதாபகரமான நிலை இப்போ பலரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் தங்களோட நடிப்பாளர் ரசிகர்களை மகிழ்வித்தவர்கள் இப்போ இவ்வளவு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தற்போது போலீஸார் நடிகையின் குடும்பத்தினரை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாதுகாப்புக்காக சுமி அவர்கள் ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களோட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.